ஹாய். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கவிஷ்டியோட ஸ்கூல் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன் கவிஷ்டிக்கு ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்ட்டு சொல்கிறேன்ட்டு. ஸோ அதை தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக இவளுக்கு கொடுத்த ஹோம்ஒர்க்கில் ஸ்டார் வாங்கியிருக்கா. இது வந்து தமிழுக்கா என்னன்னு தெரியல, இந்த டபுள் லைன் நோட்டு. ஸோ இதில் வந்து ஸ்டார் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு ஸ்கூல் புக்கே வந்து கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இது வந்து ரஃப் நோட்டு. ஸோ அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூகேஜி ஃபீஸ் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி அவளோட எல்கேஜி ஃபீஸை வந்து பார்த்துடலாம். எல்கேஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் ஃபீஸ்லேருந்து, தட் மீன்ஸ் அட்மிஷன் ஃபீஸை தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டேர்முன்னு போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் எவ்வளோ நாங்கள் வந்து கட்டணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எல்கேஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஃபீஸாக கட்டினது. ஃபஸ்ட்டு டேர்ம் அட்மிஷன் ஃபீஸ் நம்ம ஸ்டார்டிங் போடுவோம் இல்லையா, அதை தான் வந்து நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 11,000 கட்டியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து புக் ஃபீஸ் கட்டினது வந்து பார்த்திங்கன்னா 3,000. செகண்ட் டேர்ம் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 10,000. தேர்ட் டேர்ம் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 10,000. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃபீஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 34,000. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வந்து நம்ம தனியாக தான் வந்து 1000 ருபீஸ் அது மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு வந்து தனியாக நம்ம பே பண்ணி வாங்கணும். ஏன் சொல்கிறேன், சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீஸ்லேயே வந்து நமக்கு ஸ்கூல் ட்ரெஸ்ஸுக்கான ஃபீஸ்லாம் வந்து சேர்த்தே வாங்கிட்டு அவங்களே மெட்டீரியல்லாம் கொடுத்துருவாங்க. இங்கே வந்து அப்படி கிடையாது. நம்ம இப்போ ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்லாம் சொன்னால் தனியாக வந்து நம்ம பே பண்ணிடணும். அதுக்கு அவங்க மிஸ்ஸுக்கிட்டே வந்து அமௌண்ட் கொடுத்துடணும், அவங்க வந்து ட்ரெஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ எல்கேஜிக்கும் யூகேஜிக்கும் பார்த்திங்கன்னா ஒரே ட்ரெஸ் தான். ஸோ அதனால் இந்த வருஷம் ட்ரெஸ் வாங்க வேண்டிய வேலை இல்லை. அடுத்த வருஷம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போனாக்கா நம்ம ட்ரெஸ் வந்து வாங்கணும். இவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா 3 ட்ரெஸ்ஸு. மண்டே டியூஸ்டே தேர்ஸ்டே ஒரு ட்ரெஸ்ஸு, வெனஸ்டே ஒரு ட்ரெஸ்ஸு, ஃப்ரைடே ஒரு ட்ரெஸ்ஸு. 3 ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு யூகேஜிக்கு வந்து ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகேஜி ஃபீஸ் வந்து ஃபஸ்ட் டேர்முக்கு வந்து பார்த்திங்கன்னா 12,500 ஃபீஸு. புக் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 3,500 புக் ஃபீஸு. இது வந்து செகண்ட் டேர்முக்கும் தேர்ட் டேர்முக்கும் எவ்வளோ வாங்குவாங்கன்னு தெரியல. எல்கேஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,000 ருபீஸ் கம்மியாக வாங்கினாங்க. அது ஃபஸ்ட்டு டைம் அப்போ தான் அட்மிஷன் போட்டதுனால அது 1,000 ருபீஸ் வந்து கம்மியாக வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். பட் யூகேஜிக்கு வந்து இதே 12,500 தான் வாங்குவாங்களா, இல்லை வந்து செகண்ட் டேர்ம் ஃபீஸில் ஒரு 1,000 ருபீஸ் கம்மி பண்ணி வாங்குவாங்களான்னு தெரியல. அதனால தான் டவுட்டாக நான் எழுதாமலே வச்சுருக்கேன். இன்கேஸ் செகண்ட் டேர்ம் ஃபீஸும் இதே 12,500, தேர்ட் டேர்ம் ஃபீஸும் இதே 12,500னா டோட்டலாக 41,000 வந்து வரும். இதுக்கு யூகேஜிக்கு மட்டும் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து சிபிஎஸ்சியா மெட்ரிக்கா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும். இது வந்து மெட்ரிக்கான ஃபீஸ் தான். நீங்கள் உங்கள் பசங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டுறீங்கன்றதும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.